என்னடா இது இவங்க இந்த சின்ன வயசுலேயே நடிக்க வந்துட்டாங்களாடா? ஆமாங்க, அப்படி தமிழ் சினிமா நடிகர்கள் எந்தெந்த வயசுல சினிமாக்குள்ள வந்தாங்கன்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற நடிகர் எம்ஜிஆர். இவரோட முதல் படம் வந்து 1936ல ரிலீஸ் ஆன சதி நீலாவதி. இந்த படத்துல நடிக்கும் போது இவரோட வயசு வந்து 19. அடுத்ததான் நம்ம பார்க்க போற நடிகர் சிவாஜி. இவரோட முதல் படம் 1954ல ரிலீஸ் ஆன பராசக்தி. இந்த படத்துல நடிக்கும் போது அவரோட வயசு 24. அடுத்ததான் ரஜினி. இவரோட முதல் படம் 1975ல ரிலீஸ் ஆன அபூர்வ ராகங்கள். இந்த படத்துல நடிக்கும் போது அவரோட வயசு 25. அடுத்ததான் நம்ம பார்க்க போற நடிகர் கமல். இவரோட முதல் படம் 1960ல ரிலீஸ் ஆன களத்தூர் கண்ணம்மா. இந்த படத்துல வந்து ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல நடிக்கும் போது அவரோட வயசு 6. அடுத்ததா விஜயகாந்த். இவரோட முதல் படம் 1979ல ரிலீஸ் ஆன இனிக்கும் இளமை. இந்த படத்துல நடிக்கும் போது அவரோட வயசு 27. அடுத்ததா அஜித். இவர் வந்து ஹீரோவா நடிச்ச முதல் படம் 1993ல ரிலீஸ் ஆன அமராவதி. இந்த படத்துல நடிக்கும் போது அவரோட வயசு 22. அடுத்ததா விஜய். இவர் ஹீரோவா நடிச்ச முதல் படம் 1992ல ரிலீஸ் ஆன நாளை தீர்ப்பு. இந்த படத்தில் நடிக்கும் போது இவரோட வயசு 18. விக்ரம். இவரோட முதல் படம் 1990ல ரிலீஸ் ஆன என் காதல் கண்மணி. இந்த படத்தில் நடிக்கும் போது அவரோட வயசு 24. அடுத்ததான் சிவகார்த்திகேயன். இவரோட முதல் படம் 2012ல ரிலீஸ் ஆன மெரினா. இந்த படத்தில் நடிக்கும் போது அவரோட வயசு 27. விஜய் சேதுபதி. இவரோட முதல் படம் 2010ல ரிலீஸ் ஆன தென்மேற்கு பருவக்காற்று. இந்த படத்தில் நடிக்கும் போது அவரோட வயசு 32. அடுத்ததா சூர்யா. இவரோட முதல் படம் 1997ல ரிலீஸ் ஆன நேருக்கு நேர். இந்த படத்தில் நடிக்கும் போது அவரோட வயசு 22. அடுத்ததா சிம்பு. இவர் ஹீரோவா நடிச்ச முதல் படம் 2002ல ரிலீஸ் ஆன காதல் அழிவதில்லை. இந்த படத்தில் நடிக்கும் போது அவரோட வயசு 19. தனுஷ். இவரோட முதல் படம் 2002ல ரிலீஸ் ஆன துள்ளுவதோ இளமை. இந்த படத்தில் நடிக்கும் போது அவரோட வயசு 19. அடுத்ததா கார்த்தி. இவரோட முதல் படம் 2007ல ரிலீஸ் ஆன பருத்தி வீரன். இந்த படத்தில் நடிக்கும் போது அவரோட வயசு 30. ஜெயம் ரவி. இவரோட முதல் படம் 2003ல ரிலீஸ் ஆன ஜெயம். இந்த படத்தில் நடிக்கும் போது அவரோட வயசு 23. விஷால். இவரோட முதல் படம் 2004ல ரிலீஸ் ஆன செல்லமே. இந்த படத்தில் நடிக்கும் போது அவரோட வயசு 27. அடுத்ததா அரவிந்த் சாமி. இவரோட முதல் படம் 1991ல ரிலீஸ் ஆன தளபதி. இந்த படத்தில் நடிக்கும் போது அவரோட வயசு 21. அடுத்ததா சூரி. இவரோட முதல் படம் 2009ல ரிலீஸ் ஆன வெண்ணிலா கபடி குழு. இந்த படத்தில் நடிக்கும் போது அவரோட வயசு 29. யோகி பாபு. இவரோட முதல் படம் 2009ல ரிலீஸ் ஆன யோகி. இந்த படத்தில் நடிக்கும் போது அவரோட வயசு 24. அடுத்ததா வடிவேலு. இவரோட முதல் படம் 1991ல ரிலீஸ் ஆன என் ராசாவின் மனசிலே. இந்த படத்தில் நடிக்கும் போது அவரோட வயசு 31. விவேக். இவரோட முதல் படம் 1987ல ரிலீஸ் ஆன மனதில் உறுதி வேண்டும். இந்த படத்தில் நடிக்கும் போது அவரோட வயசு 26. சந்தானம். இவரோட முதல் படம் 2002ல ரிலீஸ் ஆன பேசாத கண்ணும் பேசுமே. இந்த படத்தில் நடிக்கும் போது அவரோட வயசு 22. அடுத்ததா பரத். இவரோட முதல் படம் 2003ல ரிலீஸ் ஆன பாய்ஸ். இந்த படத்தில் நடிக்கும் போது அவரோட வயசு 20. அடுத்ததா அதர்வா. இவரோட முதல் படம் 2010ல ரிலீஸ் ஆன பானா கத்தாடி. இந்த படத்தில் நடிக்கும் போது அவரோட வயசு 21. அருண் விஜய். இவரோட முதல் படம் 1995ல ரிலீஸ் ஆன முறை மாப்பிளை. இந்த படத்தில் நடிக்கும் போது அவரோட வயசு 18. விமல். இவரோட முதல் படம் 2004ல ரிலீஸ் ஆன கில்லி. இந்த படத்தில் நடிக்கும் போது அவரோட வயசு 25. ஆரியா. இவரோட முதல் படம் 2005ல ரிலீஸ் ஆன அறிந்தும் அறியாமலும். இந்த படத்தில் நடிக்கும் போது அவரோட வயசு 25. அர்ஜுன். இவரோட முதல் படம் 1984ல ரிலீஸ் ஆன நன்றி. இந்த படத்தில் நடிக்கும் போது அவரோட வயசு 22. சத்யராஜ். இவரோட முதல் படம் 1978ல ரிலீஸ் ஆன சட்டம் என் கையில். இந்த படத்தில் நடிக்கும் போது அவரோட வயசு 24. சரத்குமார். இவரோட முதல் படம் 1988ல ரிலீஸ் ஆன கண் சிமிட்டும் நேரம். இந்த படத்தில் நடிக்கும் போது அவரோட வயசு 34. ஜீவா. இவரோட முதல் படம் 2003ல ரிலீஸ் ஆன ஆசை ஆசையா. இந்த படத்தில் நடிக்கும் போது அவரோட வயசு 19. அடுத்ததா பிரசாந்த். இவரோட முதல் படம் 1990ல ரிலீஸ் ஆன வைகாசி பிறந்தாச்சு. இந்த படத்தில் நடிக்கும் போது அவரோட வயசு 17. இந்த லிஸ்ட்ல உங்களுடைய ஃபேவரட் ஹீரோ யாருன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா.